இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நமக்கு ஒரு பிடிப்பு வேணும். உடையவன் இருந்தால்தான் ஒரு பிடி நெல் கூட வீட்டுக்கு வந்து சேரும். உடையவன் இருக்கணும். இப்போ நான் ஒரு ஆளு பேச்சை கேட்பேன், கடவுள் பேச்சை கேட்பேன், எங்கள் அம்மா மனைவி பேச்சை கேட்பேன். நான் என்ன முடிவு எடுத்தாலும் அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. முதல்ல கடவுள்கிட்ட கேட்பேன். ரெண்டாவது எங்கள் அம்மாவுக்கும் இந்த அமைப்பு தெரியுமா, ஒன்றும் தெரியாது. என் மனைவி, எங்கள் அம்மா, நான் 3 பேரும் வந்து பேசுவோம். இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லுவேன். அவங்களாம் ஒன்று சொல்லுவாங்க, இல்லை இதை செய்ய அப்படின்னு. அதை அப்படியே கேட்பேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தின்னா இறைவன், அதுக்கு அடுத்தது மனைவியும் அம்மாவும் தான் நம்ம கூட இருக்கிறதுல. அப்போ அவங்க வெள்ளந்தியாக சொல்கிறாங்க, நம்ம செய்கிறது வந்து பிஸ்னஸ் இல்லை, இது ஒரு உண்மையான சேவை. அதனால் அப்புறம் ஐயா மாதிரி பெரியவங்கெல்லாம் இருக்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிஃப்ட்டு. நம்ம என்ன தான் படித்தாலும் இவங்களுடைய அனுபவத்தை ஒரு நாளும் கற்றுக்க முடியாது. நான் பெரியவங்களை ரொம்ப மதிப்பேன், அவங்க சொல்கிறது அப்படியே கேளுப்பேன். ஏன் இவங்க பெரியவங்களாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒருத்தர் கேட்டார், ஏன் இவ்வளோ வயசானவங்களும் எடுக்கிறீங்கன்னு. உனக்கு அதை பற்றி தெரியாது. ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவர் ஒரு வரியில் சொல்லி கொடுத்துருவாரு. இதை செய்ப்பாம் பாரு, அதை செஞ்சால் சக்ஸஸ் ஆகும். ஐயாலாம் இருக்கிறாங்க. அப்போது நம்முடைய அமைப்பு என்பது அதான் சொன்ன குடும்பத்தின் குடும்பம். நீங்கள் மனசு வச்சா காரியம் நடக்கும். அப்போ நீங்கள் தான் செயல்படுத்தணும். நியாயமாக செய்வோம், அநியாயம் பக்கம் போக வேண்டாம். நியாயமாக செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என் அக்காவோ தம்பியோ அடிச்சு போட்டு அடிச்சு சண்டை போட்டாலும் அவனை விட்டு கொடுக்க முடியும்? விட்டு கொடுக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம அவங்கள பாதுகாத்துக்கலாம். ஆனால் சட்டத்துக்கு புறமா நம்ம எந்த விஷயத்துக்கு போகாமல் செயல்படுங்க. முகாம் நடத்துங்க. ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு நீங்கள் எல்லாரும் வாரத்துக்கு ஒரு மெம்பரை போடுங்க, ஒரு உறுப்பினரை போடுங்க. அந்த ஒரு உறுப்பினரையே போட முடியல, நான் சொல்லி கேட்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும்ல. என்னை நம்பி ஒருத்தர் இருக்கிறாங்க, மோசஸ் என்ன சொன்னால் நான் செய்வேன்னு. அப்போ நான் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளை உருவாக்கிக்கிறேன்ல. அப்படி உருவாக்குவதற்கு கூடிய ஒரு தளம் தான் நம்முடைய அமைப்பு. இங்கே தலைவர்களை உருவாக்குகிறோம். அவர் ஒரு வேளை போயிட்டாருன்னா சந்தோஷமாக போட்டோம், நல்ல உருவாகி சார் அவர் கூட 100 பேரை போட்டோம், 100 பேர் 1000 பேராலும் போட்டோம். ஏன்னா நம்மளால் ஒரு 1000 பேர் உருவாகி போயிருக்கான்னு சந்தோஷப்படுவோம். இது நம்முடைய வளர்ச்சியை தான் காமிக்கும். ஒரு நாள் நம்ம ஃபெயிலியர் ஆக மாட்டோம். எது ஆலமரத்தில் அதிக கிளை விழுந்தால்தான் அது ஆலமரம். விழுதே இல்லாத ஆலமரம் இருக்குமானால் அது முதிர்ச்சிலன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ விழுதுகள் வேணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்முடைய அமைப்பில் எல்லாரும் வளரணும், எல்லாரும் ஒரு பெரிய லெவலில் வரணும், எல்லாரையும் மதிக்கிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காரணும். எனக்கு ஒரு ஆசை, ஒன்றா சாப்பிட்ணும் ஆசை. நான் மேலே போய் சாப்பிட்டுன்னு தனியெல்லாம் இன்னும் சாப்பிடல, இதே சாப்பாடு தான். நீங்கள் நினைக்க கூட மேலே எனக்கு கொஞ்சம் சப்பாத்தி கொடுப்பேன், என் கூட சாப்பிட்டுன்னு நீங்கள் ராஜஸ்தானுக்கு ஒட்டகத்தில் மேய்க்கவன் சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்படின்னா எங்களால் ஓட முடியும். அப்போ நம்ம என்ன ஆசைப்படுறோம்? இப்படி எல்லாரும் ஒன்றாவே இருக்கணும். சமத்துவம் என்பது பேச்சில் கிடையாது. முதல்ல சமத்துவத்தை எங்கே வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இடம் உட்காந்து சாப்பிட்ற இடம் தான். ஒரு மனுஷன் இந்த சமுதாயத்தில் எங்கே அருவருப்பு ஆரம்பிக்கிறான்னா அவன் சாப்பிட்ற இடத்துல. அந்த வீட்டில் போய் சாப்பிட மாட்டேன், நாங்கள் காஃபி குடிப்போம். ஆனால் நண்பர்கள் அனுப்புகிற பாருங்க, ஒரே தட்டில் நாய் மாதிரி எல்லாம் சாப்பிட்ருக்கோம். நான்லாம் சாப்பிட்ருக்கேன் காலேஜ் படிக்க முன்னாடி. அப்போது அந்த சமத்துவத்தை உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது மனதளவில் தான் முடியும். மனது மாறினா மாறாது. ஆனால் நல்லா செய்யுங்க, நல்லா செயல்படுங்க. இதில் வந்து பணத்தெல்லாம் 2வது தான். நீங்கள் நினச்சா ஒரு ஆளுக்கு ஒரு தேவை உள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அது அவனை சந்திக்கப்படுதில்லை. நீங்கள் 1 லட்சம் கொடுக்கணுங்க, 10, அந்த ஆளுக்கு இப்போதைக்கு தேவை தண்ணி, அந்த தண்ணியை கொடுத்தா போதும்ல. அதே போல் தேவைகளை கண்டுபிடிப்போம். நம்ம எல்லோரும் சேர்ந்து செயல்படும். தனிப்பட்ட முறையில் கிடையாது, யாரும் இண்டிவிஜுவலிட்டி கிடையாது. அப்படி செயல்படுங்க. மாவட்ட முடிவு எடுக்கிற முடிவு இறுதியானது. மாவட்ட தலைவரை, மாவட்டத்தில் பெரும் தலைவர்களை மீறி கீழே உள்ளவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது எடுத்துக்கூடப்பட மாட்டாது. தலைமையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தலைமை தப்பு பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்து போங்க. வீட்டில் அம்மா அடித்தாலும் சில நேரத்தில் பொறுத்து போகிற மாதிரி. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும், பொறுமை தான் ஜெயிக்கும். அதனால் தலைமைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் விரைவில் நீங்கள் செயல்படுறதை பொறுத்து தான் திருவள்ளூரில் ஒரு அலுவலகம் திறக்கலான்னு திட்டமிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு செயல்பட பொறுத்து. வந்தவொடனே கேட்டாப்புல, ஏன் திருவள்ளூர் பக்கமே உங்கள் காற்று வீச மாட்டேங்குன்னு. அங்கே மரங்களே இல்லை, அதனால் நான் வரவே இல்லை. என்ன வேணும்? ஆமாம், மரங்கள் நிறைய வளர்ந்தா தானே நான் வந்து பார்க்கணும் ஆசையாக இருக்கும். இல்லை நான் மட்டும் திருவள்ளூரில் வந்து என்ன செய்ய, சேலத்தில் வளர்ந்தார்கள், நம்ம போனோம். நீங்களும் அங்கே வளர்ந்துட்டீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வரோம். எங்களுக்கு வேற என்ன வேலை? இதை விட
நான் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் வேகமாக செயல்பட்டேன். அதனால் தொடர்ந்து செயல்படுங்க. இந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி முறைப்படி கொடுத்துருக்கிறீங்க. இதற்கான ரிசிப்ட் எல்லாம் தர சொல்கிறேன். நீங்கள் அதுக்கான கார்டும் தர சொல்கிறேன். நீங்கள் அடுத்த முறை இந்த எல்லா கார்டையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன கூட்டத்தை ஒரு 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 மாதிரி இப்போ ஈவினிங் போல வச்சு நானே வரேன். வந்து இந்த பதவி பிரமாணத்தை திருவள்ளூர்லேயே நடத்துவோம். ஆமாம், அன்னைக்கு நான் வந்து அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டின்னரோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு சாயங்காலம் போல நான் வரேன். நான் போயிட்டு வந்துட்டு திருவள்ளூரில் வர வச்சு அன்றைக்கி ப்ரெஸ்ஸுலேருந்து வர சொல்லி நம்ம பண்ணி அதை முறைப்படியாக ஒரு நல்ல ஒரு இதாக நிகழ்ச்சியாக நடத்தும். அப்படி அதை செயல்படுத்துகிறேன். அதுக்குள்ளே அந்த நாளுக்குள்ளே வேறு யார் உறுப்பினர் வேறு யாருனாலும் இங்கே கொடுத்து அனுப்பிடுங்க. எல்லாத்தையும் போட்டு கார்டு எடுத்துகிட்டு அங்கே வந்து செயல்படுத்துவாங்க. இப்போது உங்கள் மாவட்ட தலைவர் நம்முடைய திருவள்ளூருடைய எம்ஜிஆர் அவர்களை வரவேற்கிற கை தட்டுங்க. நல்ல திருவள்ளூர் மாவட்ட தலைவர் வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துடைய நம்பியார் உண்மையே நல்லவர் தெரியுமா? எம்ஜிஆரை விட நம்பியார் நல்லவர். இந்த வீடியோ வேற வெளியே போடுவீங்களா? பொட்டா போட்டு போங்க. உண்மையிலே எம்ஜிஆரே சொல்லியிருக்கிறாரு நம்பியார் ஒரு நல்ல மனிதன் என்று. இவரை பார்க்கத்தான் ஆள் கடூரமா இருக்காரு. ரொம்ப நல்ல ஆள், விட்டுறாதீங்க. இவரை நல்லா செயல்படுவார். அப்புறம் கேட்க வேண்டாம், நம்மளோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தொடர்ந்துகிறார். ஆமாம், சிறந்த ஒருங்கிணைப்பாளர், அதில் மாற்றத்துக்கே கிடையாது. அப்புறம் வந்து நம்முடைய மாநிலத்துடைய மிக சிறந்த அமைப்பு செயலாளராக இந்த பொறுப்பு இருக்கிறார் அண்ணன் சேகர் அண்ணன். அவர் அமைப்பான ஆள் தான். என்ன ரொம்ப அமைதியாக இருக்கிறார், ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார். அவருக்கு வந்து இணையாக ஐயா வந்துடுறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு இணை அண்ணன் ஒரு துணையாக இருக்கிறாரு. இணையும் துணையும் பக்கத்துலேயே வச்சிருக்கிறீங்க. அப்போ அண்ணன் பேர் தான் முருகன் வைக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் மகளிர் அணி, அப்புறம் அண்ணன் வந்து செய்தி தொடர்பாளர் திருவள்ளூர் மாவட்டம். வாழ்த்துக்கள், சிறப்பான இடம். இனிமேல் நீங்கள் என்ன செய்தியை பரப்புனாலும் அவரை கொடுத்துருங்க. இந்த வாரம் இந்த முகாம் நடக்குதுன்னா கொடுத்துட்டீங்கன்னா அதை அவரை எல்லாத்துக்கும் அனுப்பிடுவார். அன்னைக்கு அந்த முகாம் நடக்கிற இடத்துக்கு வருவார். ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை தலைமைக்கு அனுப்பிடுவார். செய்தி தொடர்பாக அந்த டாக்குமெண்ட்டாக வச்சுக்கிங்க. அப்புறம் என்ன மகளிர் அணி, அக்கா பற்றி சொல்லவே வேண்டாம். எந்திங்கக்கா, மகளிர் அணி தலைவி. அதனால் இவங்க வந்து நல்ல தலைவியாக செயல்படுவாங்க. ரேவதியை வந்து நாங்கள் அடுத்த ஃபிலிமில் சேர்த்துக்கிறோம். அடுத்த கால் ஷீட்டுக்கு ரேவதியை கொடுப்போம். ஒருங்கிணைப்பை போட்டுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. கேட்க வேண்டாம், அக்கா போட்டு உண்மையிலேயே சிறந்த தொகுதி செயலாளர் அவங்க தான். ஒரு மனுஷனுக்கு வெற்றி எதை தரும்னா எப்போ அழைத்தாலும் வருகிறவன் தான். இந்த அவைலபிலிட்டியும் வாங்க, உட்காருங்க ப்ளீஸ், எப்போ கூட வந்துடுவாங்க. வருங்கால மாணவரா? அப்போ இன்னும் மேஜர் ஆகலை. சரி, மகிழ்ச்சி. உன் பையனா? ரொம்ப சந்தோஷம். அவங்களெல்லாம் நல்லா பயன்படுத்திங்கக்கா. எப்போ அழைத்தாலும் வருவாங்க. வந்துட்டாங்க. அதனால் எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஐயா இருக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு மாத்திரமில்ல எங்களுக்குமே அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்க உட்கார ப்ளீஸியா. நம்ம மாநாட்டில் பேசின பேச்சு நான் அது சீக்கிரம் வீடியோவில் போட்டு வந்துச்சா, அது நல்லா கேளுங்க. நல்ல ஒரு நம்ம திருவள்ளூர் மாவட்டம் நிறைவாய் முடிந்தது. சிறப்பாக செயல்படுங்க. எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க, நான் வரேன். பத்திரிக்கை சொல்ல அதையும் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய IRO செய்திகள்னு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அதற்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு போயிருக்குது. அது இன்னும் 1 மாதத்தில் நமக்கு செய்தித்தாள் முறைப்படி எப்படி தினத்தந்தி தினமலர் இருக்கோ இல்லை அந்த மாதிரி தினம் வாங்கியிருக்கு. அதற்கான டீம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்களோட உங்களை தொடர்புபடுத்தி கொள்கிறேன். உங்களை வந்து ஒரு அதில் ஆசிரியர் ஒரு இதில் போட்டுடலாம். நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. நம்முடைய செய்தித்தாள் ரெடி ஆகிடுச்சு. அந்த கமிட்டியில் உங்களை நான் சேர்த்துருந்தேன். வாழ்த்துக்கள், அதை நோட் பண்ணிக்கிங்க. அதான் அறிவுப்படுத்த போகிறேன். இவங்க வந்து நம்ம இருந்தீங்க ஒரு சார்லஸ் ஜே, உங்களுக்கு தெரியும், ஒரு நல்லாவே தெரியும். ஏன்னா யூடியூப்பில் ஒரு வந்தாலும் ஐயோ யார் திட்ட போகிறா தெரியும். உட்காருங்க. இவங்க அதாச்சா. ஆமாம், இவங்க நம்ம யூடியூப் சேனலில் மாநில பொறுப்பில் இருக்கிறாங்க. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மாநில பொறுப்பில் இருந்து. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இவர்கள் நீங்கள் எப்போ வேணாலும் அழைக்கலாம். இவங்க கேமராவோட வருவாங்க. வந்து உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேட்டி எடுப்பாங்க. அப்போ பேட்டியில் என்ன பேசணும், உங்கள் மனசுல உண்மையை பேசுங்க.
நம்ம ஐயாவரம் மட்டும் தான் என்ன, இவரே அசந்துட்டாரு போய். நான் சொல்லுவேன், அண்ணா என்னென்ன கேள்வி கேட்கணும், என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, மக்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஏன்னா நம்மளை பத்தி அவங்க சொல்லட்டுமே. அதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஒரு அம்மாட்ட போய் பேட்டி இருக்கும்போது நானே வீடியோ போட்டு ஓ இதெல்லாம் நம்ம செய்யறோமா அப்படின்னு எனக்கு நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எங்க அண்ணன் தலைவர் எப்படி தெரியுமா, எங்க அண்ணன் எப்படி தெரியுமா, நம்ம அப்போ நம்மள மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. நம்ம பொய்யா இருந்தா தானே அண்ணன் இந்த மாதிரி வருவாங்க இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லணும், பேச வேண்டிய. அதனால அவரை கூப்பிடுங்க, உங்களை ப்ரொமோட் பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க. நீங்க அவருக்கு இங்கிருந்து எடிட் பண்ணி உங்களை வீடியோ போட்டு நம்ம ஐயாவில் போட்டுருவாங்க. அதில் நீங்க பேசும்போது சர்வதேச உரிமை கழகத்தை மட்டும் பேசிட்டு விட்டுறாதீங்க. உங்க தொழில் என்ன, நீங்க என்ன பிஸ்னஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதை பார்த்துட்டு அந்த நம்பர்ல யாராவது உங்களை கூப்பிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸுக்கும் சேர்த்து அது பயன்படும். நம்ம வளர்ச்சி என்பது என் குடும்பத்தை எல்லாரும் சேர்ந்து வளரும். இதை சுயநலமா செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கு. அதனால அவரை நீங்க சீக்கிரமா பயன்படுத்திக்கிங்க. நீங்க அவருடைய நம்பர் வாங்கிங்க, நம்ம ஐடி வைங்க. எப்போ கூட்டாலும் வருவார். இங்க ஃப்ரீயா இருந்தாருன்னா வந்துருவாங்க. இப்போ நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க, நம்ம மாவட்டத்துக்கு அவரை பயன்படுத்திங்க. நான் அவரை கொடுத்துட்டேன். நீங்க தான் ஃப்ரீயாவே இப்போ வீடியோ வர்றதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களை பத்தி நீங்க பேசுறது, உங்க கருத்துக்களை பதிவிடுறது எப்போ பதிவிடலாம். அப்புறம் மேடம் வந்து இவங்க பேரு சாரா, மேக்டலின் சாரா பட்ரிஷியா. இவங்க ஒரு சிறந்த ட்ரெயினர். ப்ளீஸ் பாருங்க, ஹட்சன் தயிர் வருது பாருங்க கம்பெனி, பெரிய பெரிய காலேஜுக்கு, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு எப்படி செயல்படணும்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ அவங்க நம்ம அமைப்பினுடைய மாநில மக்கள் தொடர்பு அதிகாரியாக போட்டிருக்கிறோம், பிஆர்ஓ போட்டிருக்கிறோம். அப்போது இவங்க தான் இந்த சோசியல் மீடியா, பத்திரிகை, நம்முடைய யூடியூப் சேனல், வெப்சைட்டு, இதில் அந்த டீமில் இவங்க ஹெட்டாக இருக்கிறாங்க. ஆமாம், இவங்க நம்பரை வாங்கிக்கோங்க. இவங்க நம்ம எல்லாம் வந்திருக்காங்க. விக்கி தம்பி தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், புதுசாக உள்ளவங்க சொல்கிறேன், மாநில இணை பொதுச் செயலாளர். லெட்டர் பேரில் விக்னேஷன் இருக்கும் பாருங்க, அது இவர் தான். ஆமாம் ஆமாம், உட்காருங்க ப்ளீஸ். திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, பெரிய ஃபினான்சியர். ஒரு தனியாக ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க. அவளுக்கு ஒய்ஃபுக்கு ஸ்கூல் இருக்குது. நல்ல அவர் என்னை போச்சலாக மாதிரியே இருக்க மாட்டார். அவர் வந்து பாருங்க, சேர தூக்கி போடுவாங்க பாருங்க, அங்கே உட்காந்துட்டு இருப்பார், கார் எடுத்து கழுவிட்டு இருப்பார். அது காரணம் என்னன்னா, அப்படி நாங்கள் எல்லாரும் என்ன போல நாங்களாம் அப்படி தான் இருப்போம் வச்சுங்களேன். அப்படி நல்ல ஒரு எப்போ கூப்பிட்டாலும் உங்கள் தொகுதிக்கோ உங்களுடைய மாவட்டத்துக்கோ வந்து உங்களுக்கு வந்து மற்ற வேலையை செய்து கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். அதனால் இதை எல்லோரும் பயன்படுத்திங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்பாடாக இருப்போம். சேலத்தில் அலுவலகம் திறக்கப்பட்டது. சேலம் வந்தால் நம்ம அலுவலகத்தை வந்து நீ தங்கிக்கலாம், அங்கே வந்து பாருங்கள். மதுரையில் அலுவலகம் தயார் பார்க்குற வேலை நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்பாகவே திருவள்ளூர் அலுவலகம் திறக்கப்படும். நீங்கள் உங்கள் செயல்பாடு எனக்கு தெரியும். சரி, வேற இனி எந்த குழப்பம் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்முடைய கொள்கைகள் வந்து ஒரு புக் அடிக்க கொடுத்துருக்குறேன். அது புக்காக வந்துடும். நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறது கொள்கைகள். அப்போ நம்ம விஸ்டம் லா சேம்பர் சம்மந்தப்பட்ட இது கொடுத்துருந்தேன். தென் வேற என்ன, இதெல்லாம் உங்கள் புக்லெட்டாக வந்துடும்.